எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி தை அமாவாசை, பித்திருக்களுக்கு உகந்த மாதம் இந்த தை மாதம். இந்த தை மாத அமாவாசையில் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது இதெல்லாம் இன்றைக்கி எல்லாம் செஞ்சு எல்லாம் சிறப்பாக செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த திதி அவங்க இறந்த திதியில் மட்டும்தான் திதி கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க இறந்த நாளில் தான் சாமி கும்பிடணும். இறந்த நாளில் சாமி கும்பிடணும்னா இது ஏன் இப்போ சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த பொங்கலுக்கு எல்லோரும் இறந்தவங்களுக்கு இப்போ சாமி கும்பிட்றதாக சொல்கிறாங்க. அது செய்யக்கூடாது. அந்த இறந்தவங்களுக்கு சாமி கும்பிட முடியாதவங்களுக்கு தான் இன்றைக்கி தை அமாவாசையில் செய்ய சொல்கிறாங்க அந்த தர்ப்பணம் கொடுக்கறது. நீங்கள் அந்த இறந்தவங்களுக்கு எல்லோரும் மொத்தமாக சாமி கும்பிட்றது இன்றைக்கி அதை செய்யக்கூடாது. அவங்கவுங்க இறந்த நாளில் அன்றைக்கி வர்ற தேதியில் அவங்களுக்கு சகலமும் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்றது தான் அவங்களுக்கு வருஷத்தில் ஒரு நாள் அது வரும். அந்த தேதி அன்னைக்கு அவங்களுக்கு கும்பிடணும். அப்போ தான் மேலேருந்து இறைவன் அவங்கள அனுப்புகிறாரு. அந்த அனுப்பும்போது அவங்க நம்ம வீட்டுக்கு வர்றாங்க, நம்ம பிள்ளைங்க வச்சதை சாப்பிட்டுட்டு போகணுன்னு. அன்றைக்கி அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வச்சு படைச்சி அவங்களுக்கு திருப்தியாக கறி சோறு மீன் எல்லாமே வச்சு படைச்சி அவங்களுக்கு திருப்தியாக அவங்க நம்ம மேலே அனுப்புகிறோம். அதுக்கப்புறம் அவங்க வரமாட்டாங்க, கீழே வரமாட்டாங்க. இந்த தை அமாவாசைக்கு வருவாங்க, அதே மாதிரி ஆடி அமாவாசைக்கு வருவாங்க, அதே மாதிரி புரட்டாசி அமாவாசைக்கு வருவாங்க. தீபாவளிக்கு அசுரனுக்கு தான் நம்ம தீபாவளி கொண்டாடுறோம். அசுரனை அழித்ததுனால நம்ம தீபாவளி கொண்டாடுறோம். ஆனால் தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா இறந்தவங்களுக்கு சாமி கும்பிட்றாங்க. அப்படி கும்பிடக்கூடாது. ஏன்னா இறந்தவங்களுக்கும் தீபாவளிக்கும் சம்மந்தம் கிடையாது. அதே மாதிரி இறந்தவங்களுக்கும் பொங்கலுக்கும் சம்மந்தம் கிடையாது. எதனால் அப்படி சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, அந்த இறந்தவங்களுக்கு சாமி கும்பிடக்கூடாது அப்படின்னா இந்த அமாவாசையை வச்சுருக்காங்க. இந்த அமாவாசையில் போய் நம்ம ஆற்றுல போய் அவங்களுக்கு திதி கொடுக்குறோம், கடலில் போய் நீராடி திதி கொடுக்குறோம், இது தர்ப்பணம் கொடுக்குறோம். இந்த காரணத்தினால இதை நீங்கள் இதை எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இறந்த திதி அன்னைக்கு திதி கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இறந்த அன்னைக்கு அவங்களுக்கு முதல்ல இறந்த திதி ஒரு வருஷன்றது கரெக்டாக அந்த இறந்த திதி போன வருஷம் எந்த மாதம் எந்த தேதி இறந்தாங்களோ அதே மாதம் அதே தேதி இந்த வருஷம் அவங்களுக்கு நம்ம அவங்களுக்கு முதல்ல அவங்களுக்கு பிடிச்சதை வச்சு அவங்களுக்கு காலை உணவு, மதிய உணவு, சாயந்தரம் படையல் போட்டு அவங்களுக்கு எல்லாமே செஞ்சு அவங்கள நம்ம வழி அனுப்பி வைக்கணும். அன்றைக்கி தான் அவங்களுக்கு நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு அனுமதி தர்றாங்க. நம்ம பிள்ளைகளை எல்லாத்தையும் சொந்த பந்தங்களை பார்த்துட்டு போகிறதுக்கு அனுமதி தர்றாங்க. குறிப்பாக பிள்ளைங்க வீட்டுக்கு தான் வருவாங்க. அப்போ அந்த பிள்ளைங்க அவங்களுக்கு பிடிச்சது என்னமோ எல்லாம் வச்சு படைச்சி அவங்களுக்கு நல்லபடியாக நம்ம அனுப்பி வைக்கிறது தான் அந்த இறந்த திதி, இறந்த தேதி. அதுக்கப்புறம் வர்ற திதியில் தான் அவங்களுக்கு ஆற்றுல போய் ஐயரை வச்சு அந்த மந்திரம் சொல்லி திதி கொடுக்குறது. அவங்க இறந்த அன்னைக்கு நம்ம அவங்களுக்கு பிடிச்சதை பூரா வச்சு படையல் போட்டு சாமி கும்பிட்டு வழி அனுப்பி வைக்கிறோம். அதுக்கப்புறம் ஐயரை வச்சு மந்திரம் சொல்லி திதி கொடுத்து சாம்பார் சாதம் படைச்சி அவங்கள அணியை போய்க்கணும். அதுதான் மரபு, அதுதான் காலங்காலமாக வர்றது. இப்போ இறந்தவங்களுக்கு முதலே திதி கொடுத்துட்றாங்க. இறந்தவங்களுக்கு முதலே திதி கொடுத்துட்டு சாம்பார் சாதம் போட்டு அனுப்பியாச்சுன்னா, மந்திரம் சொல்லி அனுப்பியாச்சுன்னா அப்புறம் எப்படி அவங்க கீழே வருவாங்க? திருப்பி வரமாட்டாங்க. அப்போ நம்ம கரெக்டாக முதல்ல அவங்களுக்கு இறந்த நாள் ஒரு வருடம் கரெக்டாக போன வருஷம் 2024 7ஆம் மாதம் 23ஆம் ஒருத்தவங்க இறந்தாங்கன்னா அடுத்த வருஷம் அதே தேதியில் ஒரு வருஷம் அவங்களுக்கு நிறைவு பெறுது. அந்த ஒரு வருஷம் நிறைவு பெற்றோன்னு அவங்களுக்கு அந்த அந்த நாளை நினைவு நாளாக நம்ம கொண்டாடுறோம் பூமியில். அதேமாதிரி நமக்கு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா ஒரு வருஷம் ஒரு வயசு எப்போ முடியுது? போன வருஷம் எந்த தேதியில் பிறந்திருக்கோ அந்த தேதியில் இன்றைக்கி தான் நமக்கு அந்த தேதி வரும்போது தான் ஒரு வருஷம் ஒரு வயசு பூர்த்தி ஆகுது. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு வருஷம் பூர்த்தி ஆனவுடனே அவங்களுக்கு பிள்ளைங்க நாங்கள் எத்தனை பிள்ளைங்க இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாம் படைச்சி நம்ம வச்சு அனுப்புகிறோம். அவங்க பார்க்கும்போது என்ன பிள்ளைங்க நமக்கு எல்லாம் படைச்சிருக்காங்க, நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு நம்மளை வாழ்த்திட்டு போகிறதாக ஐதீகம் இருக்குது. ஆனால் திதியை முன்னாடி கொடுத்துட்டு இறந்த திதியை பின்னாடி சாமி கும்பிட்டா அது எதுவும் பிரயோஜனப்படாது. திதி ரெண்டாவது கொடுக்கணும், சாமி கும்பிட்றது முதல் கொடுக்கும். அதுக்காக தான் இந்த இதை இப்போ சொல்கிறோம். இப்போ இந்த ஜோதிடத்தில் பலதரப்பட்ட கருத்துக்கள் சொல்கிறாங்க. ஆனால் கருத்துக்களை என்னுடைய அனுபவத்தில் பார்த்திங்கன்னா, முதல்ல இறந்தவங்களுக்கு ஒரு வருஷம் முடிஞ்சோன்னே எல்லாமே செய்யணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு திதி கொடுக்கணும். இந்த ஊரில் தீபாவளி, பொங்கல் இதெல்லாம் நம்ம சாமி கும்பிட அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அது அனுமதியும் கிடையாது. வருஷத்தில் ஒரு தடவை வர்றதுக்கு பிள்ளைங்களை பார்க்குறதுக்கு வர்றதுக்கு இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா
ஒரு 15 வருஷம் ஆச்சு 20 வருஷம் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு கிடையாது, அதுவும் கிடையாது. ஏன்னா அவங்க மறு ஜென்மத்துக்கு போயிடுறாங்க. மறு ஜென்மத்துக்கு போகும்போது அவங்க நம்ம கனவுலையும் வரமாட்டாங்க, அவங்க நம்மளை தேடவும் மாட்டாங்க, அவங்களுடைய இது எல்லாமே முடிஞ்சிடும். வேற உயிரை தேடி வேற உடலை தேடி போயிடுறாங்க, இறைவன் படைச்சிடுறாரு. அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம இங்கே எல்லாம் செஞ்சு பிரயோஜனப்படாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இறந்து 20 வருஷம் ஆச்சு அப்படின்னா 20 வருஷம்னா அவங்களுடைய கணக்கு முடிஞ்சிருச்சு. அப்போ அவங்களுக்கு நம்ம செய்யணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இறந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஆகுதுன்னா அவங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். காலப்போக்கில் அவங்களாவே நம்ம செய்ய முடியாத அளவுக்கு ஆக்கிட்டு போயிடுவாங்க, நம்மளும் செய்ய மாட்டோம், மறந்துடுவோம். அவங்களும் அதை விரும்ப மாட்டாங்க, ஏன்னா வேற உடல் தேடி போயிடுறாங்க. அதனால் அந்த திதியில் வந்து இந்த திதியை வந்து கரெக்டாக பார்த்து கொடுங்க. முதல்ல வந்து அவங்களுக்கு வந்து முதல்ல இது வந்து இறந்த அன்னைக்கு இறந்த தேதியில் அவங்களுக்கு எல்லா சாப்பாடு இதெல்லாமே வைக்கணும். எல்லாமே காலையில் எழுந்த உடனே ஒரு டம்ளர் தண்ணி வைங்க, வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்சதை பசியாரதுக்கு வைங்க, இனிப்பு வைங்க. அதுக்கப்புறம் மத்தியானம் கொஞ்சம் போல் சாம்பார் சாதம் படைச்சி அதை காக்காய்க்கு கொஞ்சம் போல் வச்சுட்டு சாயந்தரமாக அவங்களுக்கு சாமி கும்பிடுங்க. இதுதான் விதி, இதுதான் சாஸ்திரத்தில் இருக்கிறது. நான் படித்த வரைக்கும் அதுதான் இருக்குது. இதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வர்ற திதியில் எந்த திதியோ அந்த திதியில் நீங்கள் ஐயரை வச்சு கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுடைய ஆன்மா சாந்தி பெற்றுது. அவங்க வந்து நிறைவு பெற்று கிளம்பிடுவாங்க, நம்மளை வாழ்த்திட்டு கிளம்பிடுறாங்க. அதோட ஒரு வருஷத்துக்கு திரும்ப மாட்டாங்க. மறு வருஷம் திதி நம்ம கொடுக்கும் போகும்போது கரெக்டாக ஆண்டவன் அனுப்புவார். அப்போ அந்த அனுப்புகிற காலத்தில் நம்ம அதை நினைவு கூறுறோம். அது ஒரு 10-15 வருஷம் ஆச்சுன்னா அது எல்லாமே மறைஞ்சு போயிடும். இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக செய்யுங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு செய்கிறேன், பொங்கலுக்கு சாமி கும்பிட்றேன், தீபாவளிக்கு சாமி கும்பிட்றேன், நினச்ச நேரம்லாம் பித்ருக்கள் வருவாங்களா? நம்மளை தேடி கிடையாது. நம்ம ஆன்மா திருப்திக்கு செஞ்சுக்கிறோம். ஆனால் பொங்கலுக்கு வந்து பொங்கல் கொண்டாடணும், நம்ம கொண்டாடணும். மாட்டு பொங்கல் கொண்டாடுறோம், காணும் பொங்கல் கொண்டாடுறோம். அதே மாதிரி அந்த பொங்கல் முடிஞ்சுன்னு மறு ஒரு வாரம் 10 நாள்லேயே அமாவாசை வந்துடுது. அதுதான் அமாவாசை வந்து அவங்களுக்கு கொண்டாடுறது, அவங்களுக்கு நம்ம சிறப்பாக செய்யணும். அதை வச்சு அதே மாதிரி புரட்டாசி அமாவாசைக்கு வருவாங்க, புரட்டாசி அமாவாசைக்கு வந்து இருப்பாங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டிய செஞ்சு அனுப்பலாம். அதே மாதிரி ஆடி அமாவாசைக்கு செஞ்சாலும் மற்ற அமாவாசைக்கெல்லாம் அவங்க வரமாட்டாங்க. காரணம்னா அந்த அளவுக்கு அனுமதி கிடையாது. இதை வந்து ஞாபகம் வச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் எப்படி செய்கிறதுன்னு நீங்கள் பார்த்து செய்யுங்க. எல்லாமே முறையாக செஞ்சுக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அந்த திதியை வந்து தவறுதலாக கொடுக்குறாங்க. தவறுதலாக கொடுத்து அதை அவங்க வந்து வாங்கிட்டு போகாத அளவுக்கு போயிடுது. எல்லாம் கரெக்டாக பார்த்து எல்லாம் கரெக்டாக செஞ்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம முறையாக செய்யும்போது அது நமக்கு முறையாக கிடைக்கிது. சாமி கும்பிட்றது அவங்க இறந்த அன்னைக்கு கரெக்டாக சாமி கும்பிடுங்க, இறந்த தேதியில். அதே மாதிரி திதி கொடுக்குற இறந்த தேதி சாமி கும்பிட்டோன்னா 10 நாளில் 15 நாள் அது திதி வரும், அந்த திதியில் கொடுத்துக்குங்க. இது வந்து என்னுடைய அனுபவத்தில் 20 ஆண்டு கால அனுபவத்தில் இது வந்து நான் கண்டது இதுதான். இதை வந்து தான் நான் எல்லாம் வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதேமாதிரி நீங்களே செஞ்சுக்குங்க. இதை வந்து அனுபவத்தில் உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து கரெக்டான முறையில் செய்கிறோமா என்னன்னு. ஒருத்தவங்க அது செய்கிறேன் இதை செய்கிறேன் யாருமே எதுவும் பண்ண நடக்கலையோ வைக்கலையேம்பாங்க. ஆனால் முறையாக செஞ்சாலும் நடக்க போகிறதில்ல, முறையாக செய்யாட்டினா நடக்க போகிறதில்ல. ஆனால் வந்து இதை வந்து சாஸ்திரத்தில் சொல்கிறத நீங்கள் வந்து நம்ம வந்து கடைப்பிடிக்கணும். அப்போ நாங்கள் படிக்கும்போது இந்த இதுதான் செய்யணும்னு எங்களுக்கு வருது. எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த குருநாதரும் அதை சொல்லி கொடுத்துருக்காரு. நாங்கள் பார்க்குறது வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்க்குறோம், வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்து அதை கரெக்டாக செய்கிறோம். அதேமாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுகளை வந்து நீங்கள் நல்ல ஜோசியக்காரை பார்த்து இந்த திதி வந்து இறந்த சாமி கும்பிட்டதுக்கப்புறம் வர திதியில் நீங்கள் கொடுங்க. அகத்தியர் ஜோதிடம், உறையூர், திருச்சி.